வணக்கம் மக்களே. இது வாய்ஸ் ஆஃப் சைலண்ட். உங்கள் அட்வொகேட் எஸ்கே. சாமானியன் குரலாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தின் கடைசி தொண்டனாகவும் உங்களோடு. மக்களே, ஏற்கனவே கடைசியா நான் சொல்லியிருந்ததோட தொடர்ச்சி தான் இப்ப நான் உங்கள்ட்ட பேசப் போறேன். இவிங்க இந்த அம்மாவ புடிச்சு போட்டு, எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு எல்லாம் போட்டோன, மக்கள் எல்லாம் பயங்கரமான கவர்மெண்ட்டா, ஊழலுக்கு எதிராக இவ்வளவு வேலை செய்றாங்கடா அப்படின்னு ஒரு பிம்பத்த உண்டு பண்ணிடுறாங்க. பிம்பத்த உண்டு பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, சைலன்ட்டா அறிவியல் பூர்வமா இல்லாம, ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லிட்டு போயிட்டாரே. சர்க்காரியா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சயன்டிஃபிக் கரப்ஷன்ட்டு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இனிமே சயன்டிஃபிக் கரப்ஷன் பண்ணோம்னா, நம்மலாம் மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம சட்டத்த பின்புலமா வச்சுக்கிட்டு, நாளைக்கு எந்த இடத்துலயும் நம்ம லாக் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஆரம்பிச்சதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில எது இந்த 96 டூ 2001 காலகட்டத்தில 99ல பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட் எலக்ஷன் வருது. பார்லிமென்ட் எலக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜெகத் ரட்சகன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆரம் வீரப்பன் கட்சியோட கூட்டணி எந்ததுன்னா திமுகல போய் கூட்டணி வச்சு அதில ஒரு எம்பி ஆகி போயிடுறாரு. அங்க போயிடுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் கவர்ன்மென்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருது அங்க. இந்த காங்கிரஸ் கவர்ன்மென்ட் ரன் ஆகுறத வச்சுக்கிட்டு, இவங்க எல்லா அமைச்சர்களும் இவங்கெல்லாம் சாதாரணமாலாம் நினைக்காதீங்க. நீங்க போடுறது எல்லாமே வேஷம். எப்படி அப்படின்னா, எல்லாமே இதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. எப்படின்னா, வர காசு வெளியிலயும் போயிறக்கூடாது. கருப்பு பணமாவும் இருக்கக்கூடாது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பணம் சம்பாரிக்கணும். சும்மா பணமா வச்சிருந்தா அது பேப்பர். அத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இன்கமே உருவாக்கணும். இதுக்கு அவங்க திட்டம் தீட்டுறாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி ஒருத்தன் இருக்கான்னு சொன்னேன்ல, ஜெகத் ரட்சகன். அவர் தானே முன்னோடி. 1984லயே அறக்கட்டளை ஓப்பன் பண்ணார்ல. இத எல்லாம் எடுக்குறாங்க. இந்த திமுகல உள்ளவன பார்த்தீங்க அப்படின்னா, நினைக்கலாம் ஏன்டா இவங்களோடது மட்டும் மாட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஈடி வரான், ரைடு வரான். ஆனா ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு பார்த்தா, காரணம் இதுதான். இவங்க சம்பாரிச்ச பணத்த எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அறக்கட்டளை உருவாக்குறாங்க. அறக்கட்டளை என்ன, ட்ரஸ்ட் ஆக்ட் படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரித்துறை 12A நீங்க ட்ரஸ்ட்ல நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த 80G அந்த 80G டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பணம் குடுக்குறான் பாருங்க. அந்த ட்ரஸ்ட்க்கு பணம் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவன் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 80G இருந்துச்சுன்னா. இத பக்கா பிளான் பண்றாங்க. பக்கா பிளான் பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அறக்கட்டளை. நான் கேட்கிறேன், ஸ்கூல்ல ஒரு ஹெட் மாஸ்டரா இருந்தவரு, நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியரால, ஒரு சாதாரண ஒரு எல்கேஜி, யுகேஜிக்கு நடத்துற ஒரு ஸ்கூல் அவரால ஆரம்பிக்க முடியல. ஆனா, இவங்க எல்லாமே எப்படி இத்தனை யுனிவர்சிட்டி, இத்தனை மெடிக்கல் காலேஜ், இத்தனை கலைக் கல்லூரிகள், எங்கேருந்து நான் வந்துச்சு இந்த காசெல்லாம் உங்களுக்கு? தெரியாம கேட்கிறேன். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி ட்ரஸ்ட் தான். எதுவுமே வெளியிலேருந்து எவனுமே உள்ள வரமாட்டான். உண்மையிலேயே நீங்க தமிழ்நாட்டுல ட்ரஸ்ட்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, சூர்யா அந்த குடும்பம் நடத்துறாங்களா, அறம் ஃபவுண்டேஷன். அது ஏழைப்பட்ட மாணவர்கள படிக்க வைக்கிறாங்க. அவங்களால முடியும் பண்றாங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அரவிந்த் கண் மருத்துவம். அவங்களும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு இலவசமா பார்வை தான். ஆனா, இவன் வச்சிருக்க ட்ரஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்க. யாரு? நேருவா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், அவன் துரைமுருகனா இருக்கட்டும், அவன் ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், அப்புறம் ரகுபதியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எல்லாமே ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. எதுக்குடா இவங்கலாம் என்னடா அறக்கட்டளை பண்ணி எந்த மக்களுக்குடா உதவுறாங்கன்னு உள்ளார போய் பார்த்தா தான் தெரியுது. எல்லாம் ஊர்ல சொல்லுவாங்க, "ஒரு கல்ல 2 மாங்கா" அப்படிம்பாங்க. ஆனா இவன் ஒரு கல்லுல 9 மாங்கா அடிச்சிருக்காய்ங்க. எப்படி? ஒரு கல்லுல 9 மாங்கா. இவங்க ட்ரஸ்ட் எல்லாமே ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, 96 காலகட்டத்திலேருந்து 2001 காலகட்டத்தில தான் இந்த ட்ரஸ்ட்டே ஃபார்ம் பண்றாங்க எல்லாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்வி அறக்கட்டளை. கல்வி அறக்கட்டளை யாரு? திமுகவ உருவாக்குன அண்ணா பேர்லயா உருவாக்குனாய்ங்க? கிடையாது. இல்ல திராவிடன் சொல்றாங்கல்ல, அந்த பெரியார் பேர்லயா உருவாக்குனாய்ங்க? அதுவும் கிடையாது. இவங்க ஆயா, இவங்க அப்பத்தா, இவங்க சின்னாயி எல்லார் பேர்லயும் ட்ரஸ்ட்.
கேட்டா கல்வி அறக்கட்டளை. சரிடா ஓப்பன் பண்ணிட்டேன். யார்ரா ட்ரஸ்டி? துரைமுருகன் ட்ரஸ்ட்ல துரைமுருகன் தான் ட்ரஸ்டி. கே.என். நேரு ட்ரஸ்ட்ல கே.என். நேரு தான் ட்ரஸ்டி. பொன்முடி ட்ரஸ்ட்ல பொன்முடி தான் ட்ரஸ்டி. இவங்க எல்லாம் இதை எப்படி அப்படின்னா மக்களை ஏமாத்துறதுக்கு, அரசை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய யுக்தி, பெரிய ஸ்கேம் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு பணத்தை உள்ள கொண்டு போயிடுறாங்க. உள்ள கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட் ஓபன் பண்ணும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில இடத்த வாங்குறது. இந்த பேருக்கான ஏவா வேலு. ஐயோ! இவன்லாம் எப்படி கல்வி தந்தை ஆனானே தெரியல. அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த ஊர்ல சொல்லுவாங்க, மொளகா பொடி விக்கிறவன், புண்ணாக்கு விக்கிறவன், இதெல்லாம் தொழிலதிபர் மாரி சாராயம் விக்கிறவன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தந்தை ஆயிருச்சு. இதுக்கு என்ன காரணம்? 84, 85 அந்த காலகட்டத்தில வந்து இந்த சுயநிதி கல்லூரிகள வந்து ஊக்கப்படுத்துது அரசு. எல்லாமே கவர்மெண்ட்டே பார்க்க முடியாது. எல்லாமே இதுங்கனால நீங்க தனியார் வந்து கல்லூரிகள் இத வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க இவிங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்க ஒரு ட்ரஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, பல்லாயிரம் கோடி. சும்மா ரூ. 1, 2 கிடையாது. என்ன மெத்தட்ன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்ட ஓப்பன் பண்ணிக்கிறது. ட்ரஸ்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு, இல்லாத இதெல்லாம் உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்ட கொண்டு போறது. எங்க கொண்டு போறது? பேங்க்கு கொண்டு போறது. ஏன்னா அரசியல் பலம் இருக்கு, பின்பலம் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் இங்க கண்ட்ரோல்ல இருக்கு. பேங்க் லோனு எத்தனை கோடி கேட்குறியோ அத்தனை கோடி லோனை கொடுப்பான். எப்படி ஆகுது? ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு பேங்க்ல லோன் எடுக்கிறது. பேங்க்ல லோன் எடுத்து லோன்ல கட்டுற மாதிரி இவங்க வந்து ஒரு ஃபோக்கஸை பண்ணி ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி இவங்க பிளாக் பண்ணி எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்துடுறது. பேங்குக்கு போய் முறையாக பணத்தை கட்டிடுறது. எப்படி? பேங்க்ல போயிட்டு வாங்கின கடன் திருப்பி கட்டுறாங்களா, அப்புறம் பேங்க் ஏற்றுக்காத. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் விற்கிறவன், பூண்டு விற்கிறவன், புண்ணாக்கு விற்கிறவன்லாம் என் ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேஷன் கொடுத்தானு இவங்களே ஒரு சிட்டியை போட்டுருவாங்க. கேட்டால் ட்ரஸ்ட்டுக்கு வந்து நன்கொடை கொடுத்தாங்களாம். இதை ஒரு வழியாக வச்சுக்கிட்டு என்னன்னா இதில் இருக்க மெம்பர்ஸ் யாருன்னா குடும்பத்தில் உள்ளதான், ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க இந்த ட்ரஸ்ட்டில். வெளியாட்கள் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க சொத்து இவங்க கண்ணுக்கு முன்னாடியே நிற்கும், வெளியில் போகாது. என்னன்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இப்போ துரைமுருகன் ட்ரஸ்ட் எடுத்தீங்கன்னா துரைமுருகன் அவங்க பையன் கதிரானந்து அவங்க மருமக ட்ரஸ்டி. கே.என். நேரு எடுத்துட்டீங்க அப்படின்னா கே.என். நேரு, கே.என். நேருவோட பையன் அருண் அவங்க மருமக ட்ரஸ்டி. பொன்முடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்முடியோட ஒய்ஃபு அவங்க பையன் ட்ரஸ்டி. அதே மாதிரி ஜெகத்ரட்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெகத்ரட்சகனோட மகன் அண்டு மகள் ட்ரஸ்டி. புரியுதுங்களா? இப்போ எங்கன்ட்டு பணத்தை ட்ரஸ்ட்டுங்க அறக்கட்டளைங்க பேரில் பணத்தை உள்ளார கொண்டாந்துட்டு இந்த பிளாக் மணி ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குற அவன்ட்டு லஞ்சமாக வாங்குற காசை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வழியாக வாங்கிடுறது. ட்ரஸ்ட்டில் உள்ளார ஏற்றிடுறது, அப்படியே டம்ப் பண்ணிடுறது. இவங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதும் பண்ணுறது கிடையாது. இவங்க காலேஜில் தான் சீட்டு அதிகமான விலையே போகும். இவங்க காலேஜில் தான், வெளி காலேஜோட இவங்க காலேஜில் தான் சீட்டு அதிகமான ரேட்டு. ஆனால் கேட்குறது அந்த ஏரியாவுக்கே இவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி அறிவு கண்ணை துறக்கிற ரேஞ்சுக்கு பேசுவாங்க பேசும்போது. இதுதான் இவங்க நடத்தின பெரிய ஸ்கேமு. இதை மானிட்டர் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் ஏன் ரைடு போகிறாங்க, எதுக்கு வந்து கதிரானந்துக்கிட்ட ரைடு போகிறாங்க, ஏன் நேருக்கிட்ட ரைடு போகிறாங்க, இதெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா, வருமான வரித்துறையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா வந்து ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரி. இந்தியா பாப்புலேஷன் கண்ட்ரி அப்படிங்கன்னு பார்த்தா ஒரு ஒப்பீட்டு சொல்லுங்க இருக்குண்ணா. இன்னைக்கு மலேசியாவோட மக்கள் தொகை வந்து 3.5 கோடி பேர் இருக்காங்க. மொத்த மக்கள் தொகை வந்து 3.5 கோடி. ஆனால் இந்தியாவில் டாக்ஸ் பேயரே 9 கோடி. எவ்வளவு? ஒரு நாட்டோட மொத்த மக்கள் தொகையே 3.5 கோடி. இந்தியாவில் டாக்ஸ் பே பண்ணுறோன்னே 9 கோடி டாக்ஸ் பே பண்ணுறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் டாக்ஸ் வந்து சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேருந்து பணம் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு அவங்க ஆராய மாட்டாங்க. நீ என்ன பணத்துக்கு நீ வந்து டாக்ஸ் பே பண்ணுறியோ அந்த டாக்ஸ் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னைக்கு சந்தேகம் வருது, இது முறைகேடான பணமாக இருக்குமாங்கும்போது தான் அவங்க இந்த ஐடி ரைடெலாம் உள்ளார வர்றது. இதை வந்து இவங்க சாதகமாக பயன்படுத்துறது. ஏன்னா போலி கணக்கு காட்டிடுறது. கேட்டால் புண்ணாக்கு விற்றவன் எனக்கு இது கொடுத்தான், ட்ரஸ்ட்டுக்கு வந்து காசு கொடுத்தான், புல்லு பிடுங்கினவன் காசு கொடுத்தான் அப்படின்னு ஒரு கணக்கை காட்டிடுறது. இதுதான் இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட்டுக்கு வர பணம் இருக்குது பார்த்தீங்களா, இதை இவங்க வந்து ஐடியில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க என்னன்னா, இதை ஆய்வு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து
டாக்ஸ் பேயர் வந்து அதிகங்கிறனால, இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஆய்வு பண்ணா, அதுக்கே பல லட்சம் பேர இவங்க நியமிக்கணும். அந்த அதிகாரிகள நியமிக்கணும். அப்படி உள்ள பட்சத்தில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வாங்கிக்கிறாங்க. யார் மேல சந்தேகம் வருதோ, ரேண்டமா இவன் மேல இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுங்கும்போது அவங்க ரைடு வர்றது. அதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் பூசி முழுகி தெளிவா வச்சுருவாய்ங்க. இந்த காலகட்டம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெகத் ரட்சகன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அவருக்கு 2 காலேஜ் 2 யூனிவர்சிட்டி. காலேஜ் எல்லாம் கிடையாது. அவர் யூனிவர்சிட்டி அவர். இன்னைக்கு ஜெகத் ரட்சகன எதுக்கு நான் ஏற்கனவே த ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு ஜெகத் ரட்சகன எடுத்துட்டீங்கன்னா, பாலாஜி யுனிவர்சிட்டி, மெடிக்கல் யுனிவர்சிட்டி, டீம்டு காலேஜ். ஒரு வருஷத்தோட டர்ன் ஓவர் மட்டும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1500 2000 கோடி ஒவ்வொரு யுனிவர்சிட்டி டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ளார போகுது, வெளில வருது, உள்ள போகுது, வெளில வருது. இது மட்டும் இல்லாம, இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாஸ்மாக் நிறுவனங்கள் இருக்குல்ல, பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, மதுபானம் இதுல வந்து பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, அதுல வந்து மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, 16லேருந்து 20% மதுபானம் வந்து ஜெகத் ரட்சகனோட மது ஆலையில இருந்து தான் போயிட்டு இருக்கு. எங்கேருந்து காசு வந்துச்சு? தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பொறந்த உங்களுக்கு, இத்தன கோடி எங்கேருந்து வந்துச்சு? ட்ரஸ்ட். சொன்னா கேட்டா ட்ரஸ்ட். கேட்டா ஒயிட். டாக்ஸ் கட்டினேன். இந்த டாக்ஸ் கட்டுறேன்னு சொல்றான் பார்த்தீங்களா? உலக மகா திருடன். அவன் கருப்பு பணத்துக்கு டாக்ஸ் கட்டிட்டு, அந்த கருப்ப ஒயிட் ஆக்குறான். இப்ப ஒண்ணும் இல்ல. நம்ம பால்டாயில் இருக்குல்ல, பால்டப்பா, பவள விழா பாப்பா, இப்ப கூவிட்டு இருக்கு. அது சொல்லுது தலைவர பார்த்து, சோஃபா மாடல் ஆச்சியாம். உன்ன புடிச்சுக்கிட்டான்யா. இன்னும் 5 வருஷத்துக்கு தரேன்னு சொல்லிட்டு இருப்பான். வேற கன்டென்ட்டே அவன்ட்ட இருக்காது. கேட்டா எங்க போனான்? இந்த ஒரு 30க்கு முன்னாடி ஒரு செங்கக்கல்ல தூக்கிட்டே அலைஞ்சான் ஊர் ஃபுல்லா. ஒருத்தன் மதுரையில கேஸ குடுத்தான். செங்கல திருடிட்டு போயிட்டான்னு கேஸ குடுத்ததுக்கப்புறம் தான் செங்கக்கல்ல கீழ வச்சான். இப்ப என்னன்னா ஒரு இத அவன் கண்டுபிடிச்சிருக்கான். சோஃபா மாடல் ஆச்சு. நான் இந்த பால்டாயிட்ட கேட்கிறேன். இந்த ரெட் ஜெயின் மூவிஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தெரியுமா? ரெட் ஜெயின் மூவிஸ்ன்னு. அதுக்கான பணம் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? கேட்டா டாக்ஸ் கட்டுறேன்ப. அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்துப்பா வந்துச்சு? ரெட் ஜெயின் மூவியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம். நீ சாதாரண இந்த லயோலா கல்லூரில ஒரு டிகிரி அது முடிச்சியா முடிக்கலன்னு அந்த காலேஜ்காரனுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. சரி விட்டாச்சு. அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீ வந்து முத்துவேல் கருணாநிதிங்கிற பேரையும், ஸ்டாலின்ங்கிற பேரையும் எடுத்துட்டீன்னா, இந்த கோயம்புத்தூர்ல பேசும்போது சொன்னாரு. இங்க உள்ள ஒரு செக்யூரிட்டி வேலை கூட உனக்கு தகுதி கிடையாது அப்டின்ட்டு. உண்மை, உண்மையிலும் உண்மை. அதுல என்ன ஒரு பெரிய காமெடி அப்டின்னா, உங்க அப்பாட்ட ஒரு ரூ. 10,000 இல்லன்னு சொன்ன பாரு. டேய் இதெல்லாம் என்னங்கடா இதெல்லாம் இது? ஆனா டிஃபெண்டர்ல போறாரு. டிஃபெண்டர் யார் வாங்குனது? என் பேரன் இன்பநிதி வாங்கி குடுத்தான். இன்பநிதிக்கு ஏது காசு? அது ரெட் ஜெயின் மூவிஸு. அதுக்கு ஏது காசு? அது உதயநிதி. அதுக்கு ஏது காசு? அது என் காசு தான். அவ்வளவுதான். இப்ப இந்த காலகட்டத்தில இப்ப நான் எதுக்கு வந்து நான் அத பேச வரேன் அப்டின்னா, இந்த ஊழல் நீங்க பண்ணத பத்தி நம்ம பேசணும் அப்டின்னா, ஒவ்வொரு பார்ட் அதான் சொல்ட்டேன்ல. முத்துக்கால சொன்னது தான். வடிவேல்ட்ட. செத்து செத்து விளையாடுவோம். ஏய் நீ என் மேல காச போடு. நான் உன் மேல காச போட்டுருவேன். எல்லாம் ரைட். ஒண்ணு இவங்க ஐயா இருந்தா அவன் போய் நின்னுகிட்டு இருப்பான். கேட்டா அரசியல் நாகரிகம். இவங்க அப்பா இருந்தா அவன் வந்து நின்னுகிட்டு இருப்பான். கேட்டா அரசியல் நாகரிகம். மக்கள் எல்லாம் முட்டாளாகி, தல சுத்தி, எந்த சைடு போறதுன்னு தெரியாம, எந்த சைடு வர்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. இதுல மிக முக்கிய காலகட்டம் அப்டின்னா, மக்களோட சுயமரியாதைய புடுங்குன காலம். இந்த சமுதாயம் சரி, வரும் சமுதாயம் சரி, உங்கள மன்னிக்கவே மன்னிக்காது. சொல்றான். 1999ல திருமங்கலத்துல இடைத்தேர்தல் வருது. இவங்க 96 ஆட்சியில ஆரம்பிச்சு, இந்த 99க்குள்ள நார ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம். எல்லாத்துக்கும். ஏன்னா, அந்த சாக்கடைய வந்து சந்தன மர கிளைய எடுத்து வந்து சுத்துறதுனால சாக்கடை வாசமாயிற போறது கிடையாது. அது மாரி தான் இவங்க. இந்த திமுக காரங்களும் சரி, இந்த அதிமுக காரங்களும் சரி. அதனால இவங்க செஞ்ச ஊழல் வந்து எப்படி அப்டின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா, நமக்கு வந்து இப்ப வந்து என்ன அப்டின்னா, நம்ம தீர்வ நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில ஒரு சில விஷயங்கள பொதுவான விஷயங்கள மட்டும் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு, ஏன்னா இந்த கடைசி ஒரு 10 ஆண்டு கால அரசியல்ங்கிறது வந்து ஒரு சில எல்லாத்துக்குமே ஓரளவு தெரியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் சோசியல் மீடியா இம்ப்ரூவ் ஆயிருச்சு. அதனால எல்லாம் கைக்கு இது வந்ததுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சுருச்சு. நம்ம அந்த இடத்துல இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இவன் செஞ்ச ஊழல் வந்து எங்கன்னா இவன் வச்சிருக்க காசு எல்லாமே, இவங்க ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல தான் இருக்கு எல்லா காசுமே. வெளியில எங்கேயுமே அவன் கொண்டு போகல.
குடும்ப சொத்தா வச்சிருக்கேன். நான் சொன்னேன்ல, ஒரு கல்ல 9 மாங்கா. அந்த 9 மாங்கா கணக்க சொல்லிடுறேன். கருப்பு பணத்த உள்ள கொண்டாந்துறது. 2வது அத பாதுகாக்கிறதுக்கு தான் குடும்ப உறுப்பினர்களே வச்சுக்கிறது. அந்த காச வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள். இன்னைக்கு நடத்துற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்விங்கிறம்போது எல்லா அடித்தட்டு மக்களும் தங்களோட முன்னேற்றம் அதில தான் இருக்கு. படிச்சா முன்னேறிறலாம். படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போயிறலாம். அப்படின்ட்டு அது எவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலும் சரி, தன் சக்திக்கு மீறி, தான் வருமானத்துக்கு மீறி நம்ம பிள்ளைய படிக்க வைப்போம். அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்டுகிட்டயும் இருக்கும். எந்த பேரண்ட்டுமே வந்து தான் புள்ள நல்லா படிக்க வேணாம்னு நினைக்கிற பேரண்ட்டே கிடையாது. எல்லாமே இன்னைக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க சக்திக்கு மீறி. ஏன் அப்படின்னா, நம்ம தான் இந்த நிலைமையில இருக்கோம். நம்ம பிள்ளைங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரமாட்டாங்களா? அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதத்தான்டா நீங்கலாம் பிசினஸா வச்சிருக்கீங்க. இதத்தான் நீங்க பிசினஸா வச்சிருக்கீங்க. எல்லாம் கல்வி நிறுவனங்கள், உங்கள அறக்கட்டளை உள்ளது எல்லாமே கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, நீங்க அடிக்கிற கும்மாளம் இருக்கு பாத்தியா? வெளியில வரும். எல்லாம் வெளியில வரும். எல்லாம் மக்கள்ட்ட ஏமாத்திட்டு இருக்கீங்களா? மக்கள்லாம் தல குனிய வச்சு, அவிங்கள நீங்க சொல்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்க. வடிவேலு சொல்லுவான்ல, "இது உங்கள் சொத்து." அண்ணன் கே.என். நேருவ பார்த்து, "அண்ணே இது உங்கள் சொத்து." பொன்முடிய பார்த்து, "அண்ணே இது உங்கள் சொத்து." துரைமுருகன பார்த்து, "அண்ணே இது உங்கள் சொத்துன்னு." மக்கள் தல நிமிர்ந்துட்டாங்க. அதுக்கு தான் அத சொல்ல வரேன். இந்த 99ல தான் திருமங்கலம் இடைத்தேர்தல் வருது. இந்த திருமங்கல இடைத்தேர்தல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவிங்க வந்து நாறி போச்சு. ஒரு 3 வருஷத்துல இவிங்களோட இது வந்து கொஞ்சம் நாத்தம் வெளியில வர ஆரம்பிச்சுருச்சு. அதான் சொன்னேன். சாக்கடை எந்த குச்சிய வச்சு நோண்டுனாலும் சாக்கடை நாத்தம் அடிக்கும். நீ சந்தன குச்சிய வச்சு நோண்டுனாலும் சாக்கடை நாத்தம் தான் அடிச்சுட்டு இருக்கும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, திருமங்கலம் தொகுதியில ஃபர்ஸ்ட்டு த ப்ராஜெக்ட் திருமங்கலம். அதுக்கு வந்து கேங் லீடர் அழகிரி, மு.க. அழகிரி. பணம் குடுக்குறாய்ங்க ஓட்டுக்கு. த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இவைங்க தான் அறிமுகப்படுத்துனது. குடுத்து ஓட்டுக்கு 1000, 2000ன்னு குடுத்து, அந்த பை எலக்ஷன்ல இவங்க ஜெயிக்கிறாய்ங்க. இது எப்ப நடக்குதுன்னா, 99ல நடக்குது. இத வந்து என்ன பண்ணிட்டாய்ங்க அப்படின்னா, ஏதோ வந்து ஒரு ஒரு கெமிக்கல் ஃபார்முலா மாரி ஆக்கிட்டாய்ங்க. அதுக்கு பேர் வந்து திருமங்கலம் ஃபார்முலா. பணம் குடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு பேரு என்னன்னா டீசென்ட்டா, திருமங்கலம் ஃபார்முலா. அதுல அன்னைக்கு தல குனிஞ்சவன் தான்டா அந்த மக்கள். 99ல குனிஞ்சான் பாரு தலைய. 2026ல தான் அத நிமிர்ந்திருக்கான். 96ல குனிய வச்சீங்கல்ல, இப்ப 2026ல எல்லாம் தல நிமிர்ந்துட்டான். இப்ப ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தீர்ல, அவன் இத சொல்ல வச்சுல, தலைய குனிய வச்சு உங்கள் சொத்துன்னு சொல்ல வச்சில்ல, இப்ப அவன் உன்ட்ட கேட்கும்போது நீ சொல்லுவ அதே வார்த்தைய. நானா? ஐயோ! இல்ல. நீ பண்றா. படிடா. இது உங்கள் சொத்து. வருத்தப்படுறான் கொய்யா. இது உங்கள் சொத்து. வருத்தப்படுறா. இது உங்கள் சொத்து. சொல்லு. யார் சொத்து? இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து. உன்னோட ட்ரஸ்ட்டு, உன்னோட மெடிக்கல் காலேஜு, உன்னோட கலை கல்லூரி எல்லாம் என்ன பார்ப்ப மக்கள பார்த்து என்ன சொல்லுவ? இது உங்கள் சொத்து. காலம் வந்துருச்சு. புரியுதா இல்லையா? நீங்க புடுங்கி வச்சிருக்கிறது வந்து ஊழல் செஞ்சு வச்சிருக்க காசு வந்து டேய் நான் தெரியாம தான்டா கேட்கிறேன். இந்த 1,50,000 வயித்துக்கு தானடா சாப்பிட போறீங்க? இல்ல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்றீங்களாடா? அதையாவது சொல்லுங்கடா. காலையில எழுந்திரிச்சோனே ஒரு 100 கிராம் கோல்ட போட்டு ஒரு ஜூஸ் அடிச்சு குடிக்கிறேன். தேவைடா அவ்வளோ காசு தேவைடா. மத்தியானம் சாப்பாட்டுக்கு நல்ல டைமண்ட்ஸ வச்சு ஒரு சாலட் பண்ணி சாப்பிடுறேன். கண்டிப்பா இந்த காசு தேவைடா. இதுக்கு தானடா வாழ்றீங்க. இந்த சாப்பாட்டு இந்த வயித்துக்காக தானடா வாழ்றீங்க. ஏன்டா அந்த அடிப்படை அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, தரமான மருத்துவம், விவசாயம், அடிப்படை கட்டமைப்புகள கைய வச்சு அவங்கள நீங்க பார்க்கும்போதே, உங்க ஆட்சியில வந்து இலவசமா குடுக்குறீங்கல்ல இந்த 20 கிலோ அரிசி, அதுல இருக்குல்ல புழு. அதே மாரி தானடா இந்த என் மக்களையும் பார்க்குறீங்க. இன்னைக்கு தல நிமிர்ந்துட்டாங்க. மரியாதையா என்ன சொல்றேன் அப்படின்னா, சேர்த்து வச்சிருக்க சொத்து உன்னோட ஆரம்ப கால சொத்து என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நேருக்கு ஒரு புல்லட். துரைமுருகனுக்கு ஒரு அட்வொகேட். இளம் வழக்கறிஞரா உள்ளார வராரு. புரியுதா? ஜெகத் ரட்சகன் விவசாய குடும்பம். பொன்முடி ஒரு காலேஜ் புரொஃபசர். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உன் சொத்து உனக்கே கணக்குல தெரிய மாட்டேங்குது. இங்க கேட்டீன்னா, அதுவும் பேரெல்லாம்
நித்யாத்யம் டேய் நீ இந்த பேரை சொன்னதாடா நீ வந்து துரைமுருகனோடதுன்னு நினைப்ப. கிங்ஸ்டன் அப்படின்னு வச்சுக்கயேன். எவனோ அமெரிக்காலன்னு வந்து காலேஜ் வச்சுட்டான்னு நினைச்சிட்டு போயிருவான். இந்த திருவண்ணாமலையில ஒருத்தன். அருணை. அது என்னான்னு பேர் தெரியல. அது வந்து கொஞ்சம் அது வந்து அந்த அருணைங்கிறது அருணகிரிநாதர் அருணாச்சலத்துக்காக அருணைன்னு வச்சானா? இல்ல நீங்க ஆயா அப்பத்தா பேரான்னு அது தெரியல என்னன்ட்டு. அருணை. இவன் எடுத்துட்டேன்னு வச்சுக்க. கேர். டேய் யாருக்கு கேர் பண்றாங்கன்னே தெரியல. கேர் இன்டர்நேஷனல். நீங்க எல்லாமே மக்கள் உரிமையை திருடி, உங்கள்ட்ட அது உரிமையா எங்களோட உரிமை உன்ட்ட வரும்போது அது கருப்பு பணமா மாறி, அந்த கருப்பு பணத்த நீ எப்படிலாம் சட்ட ரீதியா வந்து ஒயிட்டா மாத்த முடியுமோ மாத்தி, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு, ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கதா நெனச்சுக்கிட்டு இருக்க. சரித்திரம் இருக்கு. 3 தலைமுறைக்கு மேல் வாழ்ந்தவனும் கிடையாது. 3 தலைமுறைக்கு மேல் வீழ்ந்தவனும் கிடையாதுன்னு சரித்திரம் இருக்கு. எடுத்து படி தெரியும். நீ இப்ப அதுல எத்தனாவது தலைமுறையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிக்க. மக்கள் புரட்சி அழிச்சிடும் எல்லாத்தையும். ரொம்பலாம் கிடையாது. 2015ல இந்தோனேஷியால நடந்துச்சு. மாணவர்கள் புரட்சி. மாணவர்கள் புரட்சி 2015 இந்தோனேஷியால நடந்து, இந்த ஊழல்வாதியெல்லாம் நடுத்தெருவுல கொண்டாந்து, ஏன்டா எங்க உரிமையெல்லாம் பறிச்சேன்னு செருப்பால அடிச்சாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிரேசில். பிரேசில்ல பார்த்தீங்கன்னா, மாணவர்களும், இளைஞர்களும், நீதிமன்றமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. நீதிபதிகள் அனைவரும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து புரட்சி பண்ணாங்க. பிரேசிலை தலைகீழா மாத்துனாங்க. அதுவும் ஊழலுக்கு எதிரான புரட்சி. ஜார்ஜியா, மக்கள் ஏற்படுத்தின ஊழலுக்கு எதிரான புரட்சி. எல்லாம் வரலாறு இருக்கு. ரொம்ப தூரம் இல்ல தம்பி. நீங்க எல்லாம் நெனச்சிட்டு இருக்கலாம். நம்மலாம் சேஃபா இருக்கோம். கேட்டா ஈடி கேஸ் போட்டுருக்கான். இன்கம் டாக்ஸ்ல கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு. அது எவனாவது கேனையன்ட்ட போய் சொல்லு. இந்த நீலகிரி எம்பி சொல்லிட்டு இருக்கான்ல ராஜா, ஒண்ணும் தெரியாத கூட்டம் வருது. அப்ப ஆட்சி அமைச்சிருக்கு. அதுக்கு எதுக்குமே தெரியாதுன்னு. தம்பி உண்மையிலே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. கரப்ஷன்னா என்னன்னு தெரியாது. அடுத்தவன் காசை எப்படி புடுங்கணுங்கிறது தெரியாது. அடுத்தவன் வயித்துல எப்படி அடிக்கணும்னு தெரியாது. நாங்க ஒண்ணும் தெரியாத கூட்டமாவே இருக்கோம். உங்களோட ஐடியாலஜியோ, உங்களோட கோட்பாடோ எங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கயேன், கேவலமாயிரும். மக்களே, இவங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காய்ங்க, இவங்க எங்கெங்க இந்த பணத்தெல்லாம் வச்சிருக்காய்ங்க, அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வீடியோல உங்களுக்கு தெளிவா விவரிக்கிறேன். நன்றி மக்களே.